பாருங்க நாங்க இவ்வளவு வேலை பார்த்திருக்கோம். அத உங்க நம்பிக்கை நான் ஒண்ணு சொல்ல, அதை பதிவு பண்றேன். வேலை பார்த்திருக்கோம். கட்டாயம் அவர் இல்ல, அது ஒரு பாயிண்ட் என்ன சொல்றேன்னா, இன்னும் ட்ரெண்ட்ஸ் மாறுங்க. எங்களுக்கு வந்துட்டு இருக்கக்கூடிய டேட்டா இன்னும் எண்ணிக்கைகள்ல 1000 வாக்குகள் வித்தியாசம் அப்படிதான் இருக்கு. எண்ணப்பட்ட வாக்குகள் இன்னும் 30% தாண்டல. அதை வச்சுலாம் என்ன முடிவுக்கு வர முடியுங்கிறது தான் அவர் சொல்றாரு. இல்ல 14% வாக்குகள் தான் எண்ணிருக்காங்க. 10 மட்டும் 14% தான் இருக்கிறது. நிச்சயமாக அப்ப இது ஒரு ட்ரெண்டா இல்லையாங்கிறத கேள்விதான். அதாவது ஒரு பூத்துல நீங்க ஒரு 25% அப்படின்னா நம்ம வந்து சாலிடா ஒரு ட்ரெண்டுக்குள்ள வரலாம். இப்ப சொல்ல முடியும். ஒரே ஒரு கருத்து இருக்கு சார், ராதாகிருஷ்ணன் சார் சொல்றதுக்கு. இப்ப நான் வந்து கோவையில் வந்து ஒர்க் பண்ணேன். கோவை சட்டம் பஞ்சாபுடைய எண்ணிக்கை நம்ம பார்க்கிறோம். ஆம் ஆத்மி 3, காங்கிரஸ் 7, அகாலிதள் 1, மற்றவர்கள் 2 அப்படிங்கிறத பார்க்கிறோம். அங்க ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட எண்ணிக்கைகள் தான் பஞ்சாப். ஹரியானாவும் பார்க்கணும். ஹரியானா நம்ம வந்து ரொம்ப என்ன விதமான மாற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டது அப்படிங்கிறதையும் பார்த்தோம். 10 தொகுதிகள். இங்க வந்து எங்களுக்கு பிஜேபியில் 4 சீட்டு கண்டிப்பாக கிடைக்கும். ஆம் ஆத்மி 3, காங்கிரஸ் 7, அகாலிதள் 1. அகாலிதள் வெற்றி பெற்றாலும் நிச்சயமா அது பிஜேபிக்கான ஆதரவு உழைப்பாடு தான். ஜார்க்கண்ட்ல பிஜேபி 11, காங்கிரஸ் 3 கூட்டணிகளாக தான் சொல்றேன் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்தது ஹரியானாவுடைய எண்ணிக்கை கூட பார்க்கலாம் நம்ம. ஓகே, மேற்கு வங்கம் டிஎம்சி தொடர்ச்சியா அவங்க எண்ணிக்கை கூட்டிட்டு தான் இருக்கு. 29 இடங்கள்ல பிஜேபி 13. ஆர்கே, உங்களுடைய மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் தான் இருக்கும் போல இருக்கு. அது இப்போதைய நிலையில காங்கிரஸ்க்கு எந்த முன்னிலையும் இல்லை மேற்கு வங்கத்தை பொறுத்த வரைக்கும். ஆனா ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் கட்சியினுடைய எண்ணிக்கை 100 தொடப்போகுது. 99 இடங்கள்ல அவங்க வந்து முன்னிலை வைக்கக்கூடியதை பார்க்கிறோம் இந்திய அளவில். நீங்களே வந்து இப்போ +92 கொடுத்துருக்கு. 93ல இருந்து 300 ஆயிடுத்து. ஓகே, அது 299 இப்ப இருக்கு. இப்போதைய நிலைமையில இருக்கிறத பார்க்கிறோம். பீகாரை பொறுத்த வரைக்கும் பிஜேபி 33, RJD 7. இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த ஹரியானாங்கிற ஒரு மாநிலத்தை கூடிய விரைவில் நமக்கு காமிப்பாங்கன்னு எதிர்பார்க்கலாம். இப்போ போயிட்டு இருக்கிற ட்ரெண்ட்ல பார்த்தா 3 மணி நிலவரம் வேற மாதிரி இருக்கும் போல தெரியும். உங்க நம்பிக்கை அப்படி இருக்கு? சரி, அவருக்கும் நம்ம வந்து அதே இதை கொடுத்துடலாம் சார். ஏன்னா அவர் சில அனாலிசிஸ் வச்சிருப்பாரு, அவர் பதிவுகள் வச்சிருப்பாரு. நான் ஒன்றும் மாற்று கருத்தே சொல்ல, சொல்றது நடக்கட்டும். அவரோட விருப்பத்துக்கு படி நடந்தாலும் சந்தோஷம் தான் எங்களுக்கு. ஓகே, பிஜேபி 3 இடங்கள்லயும் முன்னிலை வைக்கிறத பார்க்கிறோம். 10 இடத்துலயும் கடந்த முறை அவங்க வந்து முழுமையா பிஜேபி தொகுதிகள் இடம் அப்படின்னா ஹரியானா இருக்கு. உத்தரப்பிரதேசம் தான் முக்கியமான ஒரு இடமா மாறி வரும் சார். இப்படி ஆர்வம் சொல்லிட்டே இருந்தா அடுத்து இல்ல சார், இது நாங்க ஆர்வம் இல்ல சார், ரிசர்ச். ரைட், கம்ப்ளீட் ரிசர்ச் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுல ஒரு பெரிய ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். பாலா, உத்தரப்பிரதேசத்தினுடைய இப்போதைய நிலையில வாக்கு எண்ணிக்கையெல்லாம் கூட வேல்யூஸ் கொடுக்கலாம். நிச்சயமா திரு கார்த்திகை செல்வன், இப்ப நம்ம எல்லா மாநிலங்களினுடைய முடிவுகளையும் தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்தியா கூட்டணி 35 இடங்களிலும் முன்னிலையில் இருக்கிறாங்க. பிற கட்சிகள் ஒரு இடத்துல முன்னிலையில் இருக்கிறாங்க. அந்த விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இங்க மேஜரா பிளே பண்ணக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தலித் மற்றும் முஸ்லிம் வாக்குகள் அது எந்த அளவுக்கு இந்த முறை தேர்தலில் எதிரொலிச்சிருக்கு. ஏன்னா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் எல்லாமே உத்தரப்பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்கான மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்பட்ட இடங்கள். அதுல இந்த முறை இந்தியா கூட்டணிக்கான ஒரு வெற்றி வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறது. தேர்தல் பரப்புரை காலங்களில் பேசப்பட்ட முக்கியமான விஷயங்கள்ல இஸ்லாமியர்கள் விவகாரமும் ஒன்று. சோ அந்த வகையில நம்பர்ஸ்க்குள்ள வந்தா நம்ம போலாம். பாலா, this is a very crucial time. நம்பர்ஸ் வந்துட்டே இருக்குது, மாற்றங்களை நம்ம பார்க்க போறோம். எனவே இதுல நம்பர்ஸ் சொல்லுங்க. எஸ், அந்த டாமினன்ட் கான்ஸ்டிட்யூன்சிஸ்ல என்னென்னலாம் இருக்கு? எஸ், கம் ஆன். முஸ்லிம் இஸ்லாமியர்களுக்கான அந்த வாக்கு வங்கியில அந்த 35 இடங்கள் மேஜரா பிளே பண்ணுது. அதுல என்டிஏ கூட்டணிக்கு 20 இடங்கள், இந்தியா கூட்டணிக்கு 14 இடங்கள், பிற கட்சிகளுக்கு 1 இடங்கள் அப்படிங்கிறது இந்த முஸ்லிம் ஓட்ஸ் மேஜரா பிளே பண்ணக்கூடிய ஒரு 20% மேலாக இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய தொகுதிகள் சொல்றீங்க. ஆமா, ஓகே. அதே மாதிரியாக 40% அதிகமாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய அந்த வாக்கையும் நம்ம பார்க்கிறோம். அதிலும் கூட ஓகே, இந்தியா கூட்டணிக்கு 3 இடங்கள், அதாவது இஸ்லாமியர்கள் 40%க்கும் அதிகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள்ல 5 தொகுதிகள், அதுல இந்தியா கூட்டணிக்கு 3 இடங்கள், என்டிஏவுக்கு 1 இடம், பிற கட்சிகளுக்கு 1 இடம் அப்படிங்கிறது. ஏற்கனவே பிஎஸ்பி இருந்த அதே இடத்துல -2 தான் இருக்குது. என்டிஏக்கு எந்த மாற்றமும் இல்லை அப்படிங்கறத பாக்குறோம். எஸ், அதே போல இதுல முக்கியமா அர்பன் எப்படி வாக்களிச்சிருக்காங்கன்னு பார்க்க முடியுமா? அர்பன் ஓட்டர்ஸ் அதை மட்டும் பார்த்துட்டு நம்ம விவாதத்துக்குள்ள போயிடலாம். எஸ், அர்பன் இப்ப பாக்குறோம். அர்பனை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 3 தொகுதிகள், 80 தொகுதிகள். அதுல என்டிஏ கூட்டணிக்கான தொகுதிகளுமே 3 இடங்கள் என்டிஏ கூட்டணி தான் அர்பன்ல ஆதிக்கத்தில் இருக்காங்க. ஓகே,
ஓகே ஓகே ரைட். நன்றி பாலா. நம்ம தொடர்ச்சியாக பேசலாம். வெவ்வேறு முக்கியமான மாநிலங்களையும் கூட நம்ம பார்க்க இருக்கிறோம். அதே போல் நம்பர்ஸ்லேருந்து கொடுத்துடலாம். இந்த அமர்வில் நம்மோடு திரு மனு சுந்தரமும் இணைகிறார், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து. நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். நம்பர்ஸ் ஒரு தடவை பார்த்துருவோம். ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஆட்சி அமைக்க போகிறது யார் அப்படிங்கிற ரொம்ப முக்கியமான கேள்வியோடு இந்த தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டு இருக்கக்கூடியதை பார்க்குறோம். காலையிலிருந்து ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலிருந்தும் 543 தொகுதிகளிலிருந்தும் நம்முடைய செய்தியாளர்கள் எண்ணிக்கைகளை வழங்கிட்டு இருக்கிறாங்க. மிக துல்லியமான எண்ணிக்கையை வழங்கக்கூடிய ஒரே தமிழ் தொலைக்காட்சி. ஏன்னா அந்த நெட்வொர்க் நான் சொல்கிறேன், எல்லோருக்குமே எண்ணிக்கைகள் கிடைக்கலாம், ஏஜென்சிஸ் மூலமாக கிடைக்கும். ஆனால் நம்ம நேரடியாக கொடுக்கக்கூடிய எண்ணிக்கைகளில் கொஞ்சம் துல்லியத்தன்மை கூடுதலாக கொடுக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல இருந்தும் கூடுதலாக மேஜிக் வாலில் மதியத்திலேருந்து நாம தரப்போடைய முக்கியமான அம்சங்களில் உத்தரப்பிரதேசம் ஒரு கேம் சேஞ்சர் ஸ்டேட்டாக இருக்குதா அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய இடம் தான் இருக்குதான்னா அதில் என்னெல்லாம் மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன, எந்தெந்த பகுதி எந்தெந்த வாக்காளர்கள் எப்படி வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். அதே போல மகாராஷ்டிராவுடைய மாற்றங்கள் என்ன நிகழ்ந்திருக்கிறது, மேற்கு வங்கம் என்ன நடந்திருக்குன்னு மாநில வாரியாக யார் யார் எந்தெந்த செக்ஷன் எந்த கட்சிக்கு வாக்களிச்சிருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க இருக்கிறோம். அந்த எண்ணிக்கைகளுக்கு முன்னாடி தற்போதைய ஒட்டுமொத்த எண்ணிக்கையை பார்த்தலாம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 37 இடங்களில் திமுக கூட்டணி முன்னிலை வைக்கிறது. தமிழ்நாடு புதுச்சேரி இரண்டும் சேர்த்து 37 இடங்களில் திமுக கூட்டணி முன்னிலை. அதிமுக கூட்டணிக்கு 2 இடங்கள் முன்னிலை, பாஜகவுக்கு 1 இடம் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்கிறோம். தர்மபுரியில் திருமதி சௌமியா முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கிற அந்த நிலை தொடர்ச்சியாக முன்னிலையில் இருக்கிறாங்க. எனவே அவருடைய முன்னிலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதே போல அகில இந்திய அளவில் எண்ணிக்கைகள் ரொம்ப கவனம் பெறக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் ரொம்ப குரூஷியல் டைம். இங்கிருந்து தான் எந்த பக்கம் காற்றின் திசை வீசுகிறது அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் அப்படிங்கிறத எல்லா தரப்புமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். தற்போதைய நிலையில் என்டிஏ பாஜக கூட்டணிக்கு 294 இடங்களில் முன்னிலை என்பது இருக்கிறது. அவங்க 300க்கு மேல இருந்து இப்போது சற்றே குறைந்திருக்கக்கூடிய இடத்தை பார்க்கிறோம். சூரத்தில் ஏற்கனவே 1 வெற்றி, அதிலிருந்து தொடங்கி இருக்கிறாங்க. இப்போதைய நிலையில் 294 இடங்களில் முன்னிலை அப்படிங்கிறத பார்க்கிறோம். 227 இடங்களில் காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி முன்னிலை வைக்கிறது. இது ரொம்ப முக்கியமான ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது. இந்தியா கூட்டணியினுடைய எண்ணிக்கை கூடுதலாக சற்றே கூடியிருக்கக்கூடிய சூழலில் களம் அல்லது வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது சூடுபிடித்திருக்கிறதா, கவன ஈர்ப்பை கொடுத்திருக்கிறதா, போட்டி கடுமையானதாக மாறுகிறதா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இதில் மற்ற தமிழ்நாட்டினுடைய தொகுதிகளையும் கூட நம்ம பார்க்கலாம். வாக்குகளாக ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம். தமிழ்நாட்டுடைய தொகுதிகள் என்னென்ன தொகுதிகளில் யார் யார் இருக்காங்க, என்ன மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கின்றோம். அந்த தொகுதிகளை பார்க்கும்போது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நான் சொன்னேன், பாண்டிச்சேரி சேர்த்து அது மாற்றியாச்சு. தமிழ்நாடு கன்னியாகுமரியில் திரு விஜய் வசந்த் 15,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வைக்கிறார் திரு பொன் ராதாகிருஷ்ணனை விட. அடுத்ததாக கன்னியாகுமரிக்கு அடுத்தது குயிக்காக நம்ம எல்லா தொகுதியும் பார்த்துடலாம். அரக்கோணம் டாக்டர் ஜெகத் ரட்சகன் 24,713 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வைக்கிறார். எஸ், அரக்கோணத்துக்கு பிறகு அதில் 2ஆம் இடம் அதிமுக வர்றதை நோட்டீஸ் பண்ணுறோம். அதே போல் ஆரணியில் திரு தரணிவேந்தன் 5,910 வாக்குகள் வித்தியாசம். 2வது இடம் அதிமுகவுடைய கஜேந்திரன், 2வது இடம் அதிமுக வருகிறது. எஸ், அடுத்தது மத்திய சென்னை திரு தயாநிதி மாறன் 49,894, 25,581 வாக்குகள் வித்தியாசம். 2வது இடம் பாஜக திரு வினோஜ் பி செல்வம் 23,713 வாக்குகளை பெற்றிருக்கிறார். வட சென்னை திரு கலாநிதி வீராசாமி முன்னிலை 9,265 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை. திரு பால் கனகராஜ் 2வது இடத்திற்கு வந்திருக்கிறார் பிஜேபி. அதையும் நம்ம கவனத்தில் எடுக்க வேண்டியிருக்கிறது. 2வது இடம் யாரெல்லாம் வர்றாங்க அப்படிங்கிறதையும் கவனிக்கிறோம். தென் சென்னை திருமதி தமிழச்சி தங்கபாண்டியன் 21,392 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்காங்க. டாக்டர் தமிழிசை 33,043 வாக்குகள் பெற்றிருக்கிறார். 2வது இடம் இங்க பிஜேபி வருகிறது தென் சென்னையிலையும். எஸ், அடுத்ததாக கோயம்புத்தூர் திரு கணபதி ராஜ்குமார் 27,269 வாக்குகள், அதில் 7,400 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் முன்னிலை வைக்கிறார். இன்னும் எண்ணிக்கைகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதெல்லாம் தொடக்க நிலை சுற்றுகள். திரு அண்ணாமலை 2வது இடத்துல வந்திருக்கிறார். சிதம்பரத்தில் திரு தொல் திருமாவளவன் 6,717 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலையில் இருக்கிறார். திரு சந்திரஹாசன் அதிமுக 2வது இடம், அங்கே 20,000 வாக்குகளை பெற்றிருக்கிறார். எனவே அடுத்ததாக கடலூரில் திரு விஷ்ணு பிரசாத் காங்கிரசுடைய வேட்பாளர் 31,000 வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை வைக்கிறார். 2வது